வெற்றி மனசுல நான் இல்ல. இப்ப நான் ரவுடி லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி, என்னோட பிரச்சனைய நானே சமாளிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது என்னால முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ணா, உங்களுக்கு பிரச்சனையா? என்ன பிரச்சனை? லக்ஷ்மி நம்ம வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். அண்ணா, அவங்க உங்க ஒய்ஃப்ண்ண, அவங்க எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லடா, லக்ஷ்மி தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக்கப் பண்ணிட்டா. அண்ணா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்கிட்டா எந்த ஒய்ஃப்க்கு தான் கோவம் வராது? டேய், நான் எந்த பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கேன்? என்கிட்ட பேசி மழுப்பிட்டீங்க. ஆனா அதை நான் பெருசா எடுத்துக்கல. உங்க ஒய்ஃப் சும்மா விட்டுருவாங்களா? அதான் ஊருக்கு போனாலாவது உங்களுக்கு புத்தி வரும்னு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய், லக்ஷ்மி ஊருக்கு போக அது காரணம் இல்ல. அண்ணா, அதான காரணம். வேற என்ன காரணம் இருக்கும்? அது வந்து இது வரைக்கும் மறைச்ச எல்லா உண்மையும் நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். நீதான் என்ன லக்ஷ்மி கூட சேர்த்து வைக்கணும் சக்தி. இருது, லக்ஷ்மி கூட நான் சேர்த்து வைக்கணுமா? அண்ணா, என்னென்ன சொல்றீங்க? நீ ஊர்ல இருந்து வந்த உடனே லக்ஷ்மியை சென்னையில பார்த்ததா சொன்னல? ஆமா, அது உண்மைதான். லக்ஷ்மியோட உண்மையான பேரு நந்தினி தான். சென்னையில இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வேலை செஞ்சா. சரி, அதுக்கு என்ன இப்ப? எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதெல்லாம் சுத்த பொய். பொய்யா? ஆமா, நான் கோயில்ல ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்ததா சொன்னியே, அவதான் நான் லவ் பண்ண உண்மையான லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மியா தான் இந்த நந்தினி நடிச்சுக்கிட்டு இருக்கா. நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? நான் ரவுடி லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு கோயில்ல காத்துக்கிட்டு இருந்தப்ப கடைசி வரைக்கும் அவ வரவே இல்லை. கல்யாணம் பண்ணி லக்ஷ்மியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவேன்னு ஊர்ல நம்ம வீட்டுல எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி இல்லாம நான் மட்டும் எப்படி அவங்க முகத்துல முழிக்கிறதுன்னு தெரியாம தற்கொலை பண்ணிக்க போனேன். அப்பதான் நந்தினியும் என்ன மாதிரி யாரோ ஒரு அயோக்கியனால ஏமாத்தப்பட்டு அவளும் தற்கொலை பண்ணிக்க வந்தா. தற்கொலை பண்ணிக்க போன என்ன காப்பாத்தினா. நம்ம குடும்பத்து நிலைமைய சொல்லி அவகிட்ட லக்ஷ்மியா என் மனைவியா நடிக்க முடியுமான்னு உதவி கேட்டேன். அவளும் பெரிய மனசு பண்ணி என் மனைவியா நடிக்க சம்மதிச்சா. நந்தினி தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டு என் மனைவியா நம்ம வீட்டுக்கு வந்தா. உண்மையிலேயே எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கவே இல்லை. இத்தனை நாளா ஊருக்கு தான் நாங்க கணவன் மனைவியை தவிர எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. அண்ணா, என்னென்ன சொல்றீங்க? உண்மையாவ சொல்றீங்க? ஒரே ரூம்ல பல நாள் இருந்தோம். நாங்க ரெண்டு பேரும் எல்லாம் மீறவே இல்லை. நந்தினி லக்ஷ்மியா நடிக்க வந்ததால தான் அம்மா குணமானாங்க. தங்கவேல் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. நீயும் இங்க வந்த. இப்ப நம்ம குடும்பமே சந்தோஷமா இருக்கு. என் மனசு முழுக்க லக்ஷ்மி இருக்கா. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அப்படித்தானே சொல்ல வந்தீங்க? ஆமாண்டா, அவ இல்லாம என்னால வாழ முடியாது. இத்தனை மாசமா நம்ம குடும்பத்துக்காக எத்தனையோ தியாகம் செஞ்ச லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு அவ போக கூடாது. நீ படிச்சவ, நீதான் ஏதாவது செஞ்சு எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும். என் தம்பி நீ, எனக்கு ஆதரவா இருப்பேன்னு நம்பிதான் எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ தாண்ட லக்ஷ்மி என் கூட சேர்த்து வைக்கணும். லக்ஷ்மி நம்ம வீட்டு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குடும்பமே தலை நிமிர்ந்து நிக்குது. மறுபடியும் அது சாயாம இருக்க
எல்லாமே உன் கையில தாண்டா இருக்கு. நான் சொன்னதை செய்வேன் இல்ல? அண்ணே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. லக்ஷ்மி தான் இந்த வீட்டு மருமகன். அதை நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க. இது போதும்டா, இது போதும். லக்ஷ்மி இந்த வீட்டு மருமக தான். அதை நான் இல்லைன்னு சொல்லியே. ஆனா உனக்கு பொண்டாட்டியா இல்ல, எனக்கு பொண்டாட்டியா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. ஏய், என்ன அப்படி பாக்குற? இல்ல, இந்த ஜென்மத்துல நம்ம லவ்வர்ஸ். அடுத்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன் கூடவே இருக்கணும் சக்தி. என்ன ஒண்ணு, நம்ம பேர் தான் மாறுமே தவிர நம்ம அன்பு எப்பவுமே மாறவே கூடாது. அண்ணா, இப்படி ஒரு உண்மையை இப்ப வந்து சொல்றீன? பரவாயில்ல, இப்பவும் காலம் ஒன்னும் கடந்து போகல. லக்ஷ்மி என் மனைவிதான். அதை நடத்தி காட்டுறேன். கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. ஆண் கிளி இரண்டுண்டு, பெண் கிளி இரண்டுண்டு, அங்கேயும் ஆசை உண்டு. அதில் ஒரு பெண் கிளி, அதனிடம் ஆண் கிளி, இரண்டுக்கும் மயக்கம் உண்டு. அப்பாவி ஆண் கிளி தப்பாக நினைத்தது அப்போது புரிந்ததம்மா. அது எப்போதும் கிளி அல்ல, கிணற்று தவளைதான் இப்போது தெரிந்ததம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. உங்க பொண்ணு வேண்டான்னு எல்லாமே முடிஞ்சதுக்கு பின்னாடி ஏன் இப்படி பண்ணீங்க? மா, நான் கிளம்புறேன். சீக்கிரம் இட்லியை வச்சு சாப்பிடு. என் பேச்ச நீ கேக்குற வரைக்கும் நான் சாப்பிட போறது இல்ல. இப்படியே பட்னி கிடந்து சாக போறேன். நிஜமாவே சாகலான்னு முடிவெடுத்துட்டியா? அப்புறம் பெத்த பொண்ணு என் பேச்ச கேட்காத போது உயிரோட இருந்து நான் என்னத்தை சாதிக்க போறேன்? பட்னி கிடந்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்புக்கு முடியாம, நடக்க முடியாம, கண் பார்வை மங்கி போய் பார்க்க முடியாம, எதுக்கும் அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சாவணும்? ஒரு நிமிஷம் இரு, வரேன். இத பத்தியா? கத்தி, பூச்சி மருந்து, இது கயிறு. இப்போ இந்த கத்தி எடுத்து குத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், உயிர் போயிடும். ஆனா வலிக்கும்மா, அதனால இது வேண்டாமா. அப்புறம் இது பூச்சி மருந்து, இது குடிச்சாலும் உயிர் போகும், ஆனா உள்ளெல்லாம் எரியுமா. இல்ல நீ ஒண்ணு பண்ணு, இது குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கை சக்கரை அள்ளி போட்டுக்கோ, அப்ப எரிச்சல் தெரியாம இருக்கும்ல. அப்படி இந்த ஐடியாவும் உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோயேன். இத பத்தியா? கயிறு கொஞ்சம் பழைய ஃபார்முலா தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, உனக்கு ஹைட்டு பத்தாது, என்ன பண்ணுவ? நம்ம வீட்டுல தான் நிறைய ஸ்டூல் இருக்கே, எதையாவது ஒண்ணு போட்டு மேல ஏறிக்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இத சுருக்கு போட்டுக்கும் போது கழுத்துல மாட்டி பயங்கர இறுக்கமா இருக்கும். அப்படி இருக்காம இருக்க ஒரு புடவை எடுத்து சுத்திக்கோ, என்ன சரியா இருக்கும். ஏய் கோகிலா, எது நடந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுடி. நான் கிளம்புறேன். என்ன சொல்லவே மறந்துட்டேன் பாரு. நீ போறதுதான் போற. கிச்சன்ல மிக்ஸில எட்டி சட்னி அரைச்சு வச்சிருக்கேன். நீ என்ன பண்ற, அத கிண்ணத்துல மாத்தி வச்சுட்டு போ. மத்தியானம் வந்தா நான் சாப்பிடுவேன், பசியில வருவேன். அக்கா, அம்மாட்ட ஏங்க அப்படி பேசுனீங்க? அவங்க ஏதாவது பண்ணிக்க போறாங்க. குறைக்கிற நாய் கடிக்காதுங்கிற பழமொழியை நீ கேள்விப்பட்டதில்ல?
அதெல்லாம் சும்மா என்ன மிரட்ட தான் அப்படி செய்யறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அவங்க கவலைப்படாம இருக்கிறதுக்காகவாவது அவங்க பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. இந்த பாரு கோகிலா, நீ சின்ன பொண்ணு. இப்போ உன் கவனம் எல்லாம் படிப்புல தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீ கவலைப்படாத. அக்கா, இது வரைக்கும் இந்த வீட்டு கடைக்குட்டியா என்ன செல்லமா வளர்த்துட்டீங்க. இப்ப நான் பிகாம் ஃபைனல் இயர். எனக்கும் கொஞ்சம் விவரம் தெரியும். இன்னும் 4 மாசத்துல டிகிரி வாங்கிடுவேன். இன்னும் நீங்க என்ன சின்ன பொண்ணாவே பார்க்காதீங்க. அம்மா சொன்னதுக்கு நீ சம்மதிக்கலன்னா அவங்க சாப்பிடாமலே இருந்து செத்து போயிருவாங்கக்கா. அதுவும் இல்லாம நீ அவங்க கோவத்தை கலர்ற மாதிரி கத்தி, பூச்சி மருந்து, கயிறு எல்லாம் தூக்கி அவங்க முன்னாடி வச்சுட்டு வந்திருக்க. உணர்ச்சி வசப்பட்டு அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில தான் எல்லாத்தையும் அவங்க முன்னாடி எடுத்து வச்சுட்டு வந்தேன். அம்மாவை பத்தி நீங்க சரியா தெரியாம பேசுறீங்கக்கா. நான் தெரியாம பேசுறேனா? உனக்கு முன்னாடியே அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படாம காலேஜுக்கு கிளம்புற வழியை பாரு. அதெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்க. அக்கா, அக்கா, ஹலோ, நான் வக்கீல் பேசுறேம்மா. வக்கீல் சார், நான் தான் ஃபோன் பண்ண சொன்னேன். நான் சொன்னதை ரெடி பண்ணிட்டீங்களா? சாப்பிட்டு இருக்கேம்மா, நான் உடனே ரெடி பண்ணிடுறேன். ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்க சாப்பிட்டுட்டே வாங்க. சரிங்கம்மா. சரி. மணி 1 பத்தாச்சா? தெருக்கு சாப்பாடு போடணும். அவன் வேற பசி பொறுக்க மாட்டான். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு போங்க. டாட்டேன்னு வந்துட்டா அவ பாசத்துக்கு முன்னாடி அக்காவோட பாசம் எல்லாம் பொடி பொடியா விழுந்துரும். என்னங்க, வழக்கமா உங்க அக்கா பரிமாறி தானே நீங்க சாப்பிடுவீங்க. இன்னைக்கு என்ன அதிசயமா என்ன சாப்பாடு போட சொல்லிருக்கீங்க? ஐயோ, இன்னைக்கு எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் உன்னை கூப்பிட்டேன். நான் நல்லா தானே இருக்கேன். கூசாம போய் சொல்றான். இனிமே என் புருஷனுக்கு நான் தான் சாப்பாடு போடுவேன். ஆ? சரியா? அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி மடிச்செல்லாம் போட்டு. சரி, போட்டுக்கிட்டேன். இப்பதான் மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க. ஆமா, இந்த லட்சுமிய வெற்றி எங்க? லட்சுமி, சீக்கிரம் வா. அத்தை, நான் ரெடி ஆயிட்டேன். நீ ரெடியா? ஆமா, நீங்க தானே நம்ம வெளியில போனோம் சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொன்னீங்க. அதான் மின்னல் மாதிரி ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். சச்சே, நான் கிளம்ப சொன்னது ஒண்ணு இல்லம்மா. லட்சுமிய நீதான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அப்போ என்ன உங்க கூட கூட்டிட்டு போலியா? இல்லம்மா, உனக்கு முக்கியமான வேலை இருக்கும்போது உன்னை எப்படி அழைச்சிட்டு போக முடியும்? முக்கியமான வேலையா? அப்படி என்ன வேலை? அது கொல்லையில துணி எல்லாம் காய போட்டிருக்கேன். மழை வர்ற மாதிரி இருக்கு. மழை வந்தா அதெல்லாம் எடுத்து மடிச்சு உள்ள வச்சிரேன்னு. அப்புறம் போயிட்டு நாங்க பசியோடு தானே திரும்பி வருவோம். ஒரு கூட்டு, பொரியல், சாம்பார் எல்லாம் பண்ணி வச்சிரேன்னு. மறந்துட்டேன், அந்த பாயாசம் இல்ல, அத முக்கியமா பண்ணி வச்சிடணும்னு.
அது மட்டும் இல்லம்மா, நாங்க வெளியில போயிட்டு வர்ற வரைக்கும் நீ தானம்மா வீட்டை நல்லபடியா பாத்துக்கணும். என்னங்க, நான் சொல்றது சரிதானே? நீ சொன்னது எப்பமா தப்பாச்சு? டீசெண்டா வாட்ச்மேன் வேலை பார்க்க சொல்றீங்க. புருஷன் சரியா இருந்தா எனக்கு ஏன் இந்த நிலைமை வரப்போகுது? என்ன அப்படி பாக்குற தேன்மொழி? இந்த வீட்ல என் மனசறிஞ்சு எனக்கு புஸ்தகம் எல்லாம் நீ தானே வாங்கி கொடுத்த. இதுல இருந்து தெரியுதுல்ல உனக்கு படிக்கிறதுல எவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு. வீணா எங்க கூட வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாம எனக்காக வாங்கின புஸ்தகம் எல்லாம் நீ உட்காந்து படி. அத்தை அத்தை, நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம், கிளம்பலாமா? அம்மா, இப்ப எங்க போறோம்? ஏய், டேய், போறதுக்கு முன்னாடி அபசகுணமா இதெல்லாம் கேட்க கூடாது. எங்க கூட வா. சரிம்மா. ஆமா, அந்த கதிரை கூப்பிடு, வண்டி அவன் தானே ஓட்டணும். அத்தை, கதர் நம்ம வீட்ல இல்லையே. ஆமால. சரி, வாங்க கிளம்பலாம், வாங்க. புறப்படு. குத்துக்கல்லாட்டம் நான் ஒருத்தி இங்க இருக்கேன், என்ன கூப்பிடாம ஓடி போன கதிரை கூப்பிடுறாங்க. சி, எனக்குன்னு ஒரு காலம் வராமையா போயிடும். அப்ப வச்சுக்கிறேன் உங்க எல்லாருக்கும். அம்மா, எங்க போறோம்னு தெரியாம எப்படிமா கார் ஓட்டுறது? இப்போது எங்க போறோம்னு சொல்லுங்க. டேய், ரைட்ல போடா. ஆட்டோக்காரன் வழி சொல்ற மாதிரி சொல்லாம எங்க போறோம்னு தெளிவா சொல்லுங்கம்மா. ஏய், கிணத்து கடவுள பழனிசாமி வீட்டுக்கு போறேன்டா. ஏங்க, போறதுக்குள்ள இதுக்கு அவசரப்பட்டு சொல்றீங்க? அங்க போன உடனே 2 பேருக்கும் என்ன பேசணும், எப்படி பேசணும்னு ட்ரைனிங் கொடுக்க வேணாமா? அதான். அத்தை, நீங்க கிளம்புங்கன்னு சொன்னதும் என்ன ஏதுன்னு கேட்காம கிளம்பியாச்சு. இப்போவாவது சொல்லுங்களேன், எதுக்கு அவர் வீட்டுக்கு போறோம்? சரி சரி, 2 பேரும் ரொம்ப கட்டாயப்படுத்துறதால இப்ப சொல்றேன். அவங்க பொண்ணு தெய்வானைய பொண்ணு பார்க்க போறோமா. பொண்ணு பார்க்கவா? யாருக்கு? அட, நம்ம சக்திவேலுக்கு தாண்டா. அத்தை, அவர் அழைச்சிட்டு வரலையே. போன தடவை அவனை அழைச்சிட்டு குடும்பத்தோட பொண்ணு பார்க்க கிளம்பணும். அப்ப என்னாச்சு? கார்ல ஏறதுக்கு முன்னாடியே ஒரு பூனை குறுக்க போய் எல்லா காரியத்தையும் கெடுத்துருச்சுல்ல. அதான் இந்த தடவை எந்த கெட்ட சகனமும் வரக்கூடாதுன்னு தான் காதும் வச்ச மாதிரி உங்களை கூட்டிட்டு வந்தேன். என்னத்த நீங்க? அந்த பொண்ணு கூட வாழ போறது சக்தி வேலை, அவர் இல்லாம எப்படி? நம்ம பொண்ணை பார்த்து நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளான்னு முடிவு பண்ணிட்டா சக்தி கிட்ட கட்டிடா தாலியன்னா கட்ட போறான். அவன் ஏன் புள்ள லட்சுமி, என் பேச்ச மீறவே மாட்டான். உங்க புள்ள மேல ரொம்ப தான் நம்பிக்கை. நம்ம பேச்ச அவன் தட்டவே மாட்டான். இந்த சம்பந்தம் நல்லபடியா முடியணும்னு நான் வணங்குற முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன நீ? நான் வந்தது கூட தெரியாம என்னையும் அவரையும் எப்படி பிரிக்கலான்னு பலமா யோசிச்சுட்டு இருக்கீங்க போல. சரி, இப்ப நீங்க இங்கே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பீங்களா? அதுக்குள்ள நான் போய் உங்க தம்பிய, அதாவது ஏன் வீட்டுக்காரர மொத்தமா ஏன் பக்கம் இழுத்துக்க போறேன். அடியே யாருமே நாத்தனாரே, ஒரே ஒரு வேளை என் தம்பி உன் கையால சாப்பிட்டா அவன் அப்படியே உன் பக்கம் சாஞ்சிருவான்னு அர்த்தமா? சின்ன வயசுல இருந்தே அவனை தூக்கி வளர்த்தபடினா 25 வருஷமா என் பேச்ச கேட்டவன் உன் பேச்ச கேட்கணுமான்னு கண்டிப்பா என்னதான் கேட்பான். உங்க தம்பி மேல நீங்க வச்சிருக்கிற இந்த அசாத்திய நம்பிக்கைய பொய்யாக்க என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை வச்சு இப்போ ஒரு சின்ன புள்ளியார் சொல்லி போட போறேன்.
பயப்படாதீங்க நீ. இது சும்மா பொம்மை தேலுதான். இத வச்சு என்ன பண்ண போறேன் தெரியுமா? இதை என் மேல இருக்கிறத பார்த்த உடனே என் புருஷன் என்ன தொடி தொடிப்பாரு தெரியுமா? அப்புறம் உங்க தம்பிய எனக்கு சாதகமா எப்படி மாத்த போறேன்றது மட்டும் பாருங்க. ஆ? உங்க தம்பிக்கு ஒரு வாரிசு வந்தா இந்த சொத்து எல்லாமே அந்த வாரிசுக்கு தான் போகும். ஐயோ, விடுங்க. சேலையை ஏங்க பிடிச்சு இழுக்கிறீங்க? விடுங்கன்னு சொல்றேன்ல.